இன்றைக்கி லஞ்ச் பேக் சீரீஸும் அண்ட் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பெரியவனுக்கு வந்து கடலை வேக வச்சுருக்கேன். அது போக பாவக்காய் பொரியல் வச்சுருக்கேன் லஞ்சுக்கு. அண்ட் மார்னிங் டிஃபனுக்கே வந்து முட்டை தான் வச்சுருக்கேன். இது ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபியாக இருக்கும். உங்களால் மாவு எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு அதில் பெப்பர் போட்டு கொடுத்தீங்கன்னாவே போதும். காலையில் நேரத்தில் போகிற பசங்களுக்கு இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் சுக்கு பால் குடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அது போக ஒரு ஸ்நாக் வந்து முறுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை வந்து மூணு கடலை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கடலையில் முத்தும் பெருசாக நல்லா பஞ்சு மாதிரி வந்திருந்தது. ஸோ இது ஒரு ஸ்நாக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி சாதம். அவனுக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கனால அவனால் பெசரி சாப்பிட முடியாது. அதனால் மோஸ்ட்லி வீக்கில் ஒரு 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கொடுக்குறேன். தக்காளி சாதம், பாவக்காய் பொரியல், முறுக்கு அண்ட் கிரவுண்ட்நட் வேக வச்சது. அவ்வளோதான். அவனை அனுப்பி வச்சுட்டு சின்னவனுக்கு வந்து தயிர் சாதம் தான். ஏன்னா அவன் 2 டேஸ் முன்னாடி மாடியிலேருந்து கொஞ்சம் விழுந்துட்டான். அதனால் உதட்டில் ஒரு சின்ன காயாயிடுச்சு. ஸோ அவனால் காரமாக சாப்பிட முடியாதுங்கிறனால அவனுக்கும் தயிர் சாதம் பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன்.